அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனைகளை பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் ஆவணங்கள் சிக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு ரொக்க பணமும் கட்டுக்கட்டாக சிக்கியது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் சம்மன் அனுப்பியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்பு துறையினர் சம்மன் அனுப்பியதோட எப்போது கைது அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்றதற்கான ஆதாரம் சிக்கி இருப்பதால கைது தொடர்பான தகவல்களும் பார்த்தீங்கன்னா வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி ஊழல் செய்தது யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் கூட்டு சதியால சாலை பணிகள் ஏதும் மேற்கொள்ளாமலேயே பொதுமக்களுடைய பணத்தை, அரசு பணத்தை கையாடல் செய்துட்டாங்க, ஆட்டைய போட்டுட்டாங்க அப்படின்று எழுந்த குற்றச்சாட்டுல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில ஏவா வேலு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பார்த்தீங்கன்னா தற்போது சம்மன் அனுப்பியிருக்காங்க. திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர், பொதுப்பணித்துறை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய அவருடைய சென்னை ஆழ்வார்பேட்டை வீடு, திருவண்ணாமலை வீடு மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களின் வீடு, அலுவலகங்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் வீடு உட்பட 14 இடங்களில் கடந்த 25ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அரசு சாலைகள் அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல், பயண தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகளை மறுசீரமைத்தல் ஆகிய பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் 2022ஆம் ஆண்டில் குற்றவியல் சதியில் இந்த ஏவா வேலு ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பராமரிப்பு, உட்பிரிவு மற்றும் பிற இடங்களுக்கான பணிகள் சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்திருந்தாங்க. இதுல எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளாமலேயே 2022 மார்ச் 25 மற்றும் 2022 மார்ச் 28 இந்த 3 தேதிகளுக்குள்ளார கிட்டத்தட்ட 3.23 கோடி ரூபாய் அந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்துக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பணம். எந்த ஒரு வேலையும் செய்யாமலேயே ஏவா வேலு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. இதன் மூலமா அரசு பணம் 3.23 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த மோசடி மற்றும் குற்றவியல் சதியில ஏவா வேலு ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக 25/6/2026 அன்று கிட்டத்தட்ட 20 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அவைகளில் சென்னையில் 4 இடம், திருவண்ணாமலையில் 4 இடம், கரூரில் 7 இடம், திண்டுக்கல்ல 2 இடம், கோயம்புத்தூரில் 2 இடம், திருப்பூரில் 1 இடம், மொத்தமாக 20 இடங்களில் பார்த்தீங்கன்னா அன்று சோதனை நடந்தது. இந்த சோதனையில் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள், அதாவது நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களினுடைய அதிகாரிகளுடைய வீடுகள், அலுவலகங்கள் என்று பலருடைய இடங்கள்லையும் சோதனை அன்று நடைபெற்றது. இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்களும் மின்னணு ஆதாரங்களும், வழக்கிற்கு தொடர்புடைய நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்களும், கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டது. இந்த விவரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கைப்பற்றி இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவா வேலு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்றதற்கு, குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்றதற்கு ஆதாரமும் தற்போது ஆவணமும் சிக்கி இருக்கின்றதாம். இந்த விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட, அதாவது இந்த சோதனை நடந்து 1 வாரத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகணும் அப்படின்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது சம்மன் அனுப்பியிருக்காங்க. விசாரணையின் போது
விசாரணையின் போது இந்த ஏவா வேலு கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எப்போ இந்த விசாரணை நடைபெற இருக்குதுன்னா இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ எல்லாம் இல்லை, ஜூலை 3ஆம் தேதியே இந்த விசாரணை நடைபெற இருக்கின்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரெய்டு நடந்தது. அவருக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் இடத்துல கூட லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய விசாரணையில் பல ஆவணங்கள் சிக்கியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சோதனையில் எக்கச்சக்கமான சீக்ரெட் பேப்பர்ஸ், பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு, முக்கிய டைரி எல்லாம் சிக்கியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்ட்டு போலீஸார் தரப்புல இருந்தும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. முக்கியமாக ஹைவேஸ் மற்றும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த இந்த ஒரு பெரிய விஷயம்தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் பூதாகரமாக மாறி இருக்கின்றது. ரோடே போடாமல் போட்டதா கணக்கு காட்டி கோடி கணக்கில் கவர்மெண்ட்டு காசை அமுக்கி இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, டெண்டர் விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விடாமல் தனக்கு ஜால்ரா தட்டுற ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்கு மட்டுமே எல்லா பெரிய ப்ராஜெக்டையும் அள்ளி கொடுத்துருக்கிறாராம் இந்த ஏவா வேலு. இதுக்கு பின்னாடி பெரிய லெவலில் பணம் கைமாறி இருக்கு அப்படின்ற தகவலுமே போலீசார் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கின்றது. இப்போ கிடைச்ச ஆதாரங்களை வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த மூவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மிஸ்டர் ஏவா வேலு நேரில் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு ஜூலை 3ஆம் தேதிக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு ஆபீஸுக்கு போறப்ப, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸுக்கு போறப்ப ஆபீசர் ரெடி பண்ணி வச்சிருக்க கேள்விகளுக்கு இந்த ஏவா வேலு அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விசாரணை முடிஞ்சு ஏவா வேலுவை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் தேட டைம் எடுத்துப்பாங்களா அப்படின்றது தான். ஆனால் ஜூலை 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போடக்கூடிய வகையில் நிச்சயம் அன்னைக்கு ஒரு அரெஸ்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வெளியாகி இருக்கின்றது. ஏன்னா ஏவா வேலுவுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் தயாராக இருக்கின்றது. ஒருவேளை இந்த கைது நடந்தால் அது திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஆகிடும். அதான் அவங்க லீகல் டீம் இப்போ கொஞ்சம் பிஸியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமுமே வெளியாகி இருக்கின்றது. எது எப்படியோ தாவேக அரசு ஏவா வேலுவை கட்டம் கட்டி தூக்க போறாங்க. ஜூலை 3ஆம் தேதி ஒரு கைது நிச்சயம் இருக்கும். அன்னைக்கு விசாரணை நடந்து அதன் பிறகு ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அன்றே கைது செய்யப்படலாம், அல்லது கொஞ்சம் விட்டு ஓரிரு நாட்கள் விட்டு அதன் பிறகு கைது செய்யப்படலாம். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஏவா வேலு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற அந்த ஊழல் தொடர்பாக கைது செய்யப்படலாம் அப்படின்ற தகவல் மட்டும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினருமான ஏவா வேலு எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.